வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ என்னென்னா, நான் எப்போயுமே வந்து பெண்டிங் வச்சதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி சிஇயில் நான் கொஞ்சம் பெண்டிங் வச்சிட்டேன். கிட்டத்தட்ட 12ஆம் தேதி வரைக்கும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு 17ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டாங்க. இப்போ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து கரண்ட் பேஸில் வந்து 500 கரண்ட் பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் அவேர்னஸும் 500 கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்கோம். வியாழக்கிழமையும் 3 hours லைவ் வந்து போட்டிருக்கோம். வெள்ளிக்கிழமையும் 3 hours லைவ் போட்டிருக்கோம். அந்த வீக்லி சிஇ ரெடி பண்ணது இதெல்லாம் கொஞ்சம் ஸோ அதுதான் காரணம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆப்பில் காலையில் 8 மணிலேருந்து நம்ம வந்து லைவ் செஷன் ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு 2 hours நம்ம லைவ் எல்லாருமே. ஸோ இங்கிலீஷ் 2 hours, ரீசனிங் 2 hours, குவான்ஸ் 2 hours அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னோட பார்ட் அப்படின்னா அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கண் எடுத்து அப்படியே ஓடிட்டே இருக்கா. அந்த ஒரு ரீசனால தான் டெய்லி சிஇ வந்து நின்றது. ஓகேவா? ஸோ அது ஒரு தப்பு தான். ஸோ சாரி ஃபார் தட் மக்களே. இனிமேல் வந்து என்ன அப்படின்னா, அதாவது நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து அந்த 5 மணி அப்படின்ற டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து சிஇ நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். அதே மாதிரி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் குரூப்பில் வந்து போட்டு விட்றேன். சரியா? 10ஆம் தேதியிலேருந்து பிடிஎஃப் வந்து போடலன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நான் வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டு விட்றேன். ஸோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி ஏன் போட முடியல அப்படின்னா, ரொம்ப டயர்டாக இருக்குது மக்களே. மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காலையிலலாம் ரொம்ப டயர்டாக தான் வந்து போயிட்டு நம்ம ஆப் கிளாஸ் நான் எடுத்தேன். பயங்கர டயர்டாக இருக்குது. ஓகே, ஒரு நாள் மட்டும் நல்லா ரெஸ்ட்டை போட்டுவிட்டு ஸோ நாளையிலேருந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் மக்களே. நல்லா படிங்க. ஸோ இது நல்லா இப்போ இருந்தே நல்லா படிங்க. இதை பற்றி யோசிக்காதீங்க. ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படிங்க. அப்போனா மட்டும்தான் நம்மளோட பெஸ்ட்டை வந்து கொடுக்க முடியும். அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. ஜாலியாக இருங்க, நிம்மதியாக இருங்க, நல்லா படிங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மணி. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. டாடா, பை பை.